ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கீமா க்ரீன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தனியாக மசாலா பண்ணி நம்ம ரெடி பண்ணி அதை செப்ரேட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், 2 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் 2 பெரிய பச்சை மிளகாய். நான் 2 சேர்த்துன்னுக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் நம்ம சேர்க்கணும். அதனால 2 பச்சை மிளகாய் அதை அரைச்சி செப்ரேட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கீ வேணுன்றவங்க கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வேறு எண்ணெய் போட்டுன்னுக்கிறேன். எண்ணெய், ஒரு சின்ன பீஸு பட்டை, 2 லவங்கு, ஒரு பிரியாணி இலை, தேவையான மசாலைங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வேறு இது மாத்திரம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ப்ரௌனாக இருந்தோம் வெங்காயம் போட்டு, அப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி அது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணினே இருக்கணும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணால் திரும்ப இன்னும் ஃப்ரை பண்ணணும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணினே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 சின்ன டொமேட்டோ எடுத்துக்கின்னு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, கொஞ்சம் அது நல்லா ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகிடணும், அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். அது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கினா இன்னும் சீக்கிரமே ஆகும். அது நல்லா அந்த ஃபுல் வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி தக்காளி ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிடணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம மசாலா, அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா போட்டுக்கணும். அந்த மசாலா போட்டுக்கின்னு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அப்போ அந்த வாசனை போயிருந்தோம். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சாத்தூள் கொஞ்சம், தனியா கொஞ்சம் சேர்த்துக்கின்னு, கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதெல்லாம் மிளகாத்தூள் எங்களுக்கு கம்மியாக வேணுன்றதுனால 1/2 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கைமா எடுத்து அதில் போட்டுட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கைமாவும் அந்த மசாலையும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது மிக்ஸ் ஆகி வந்துட்ட பின்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல் பாயில் பண்ண வேணால், கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். தண்ணி தேவையான அளவு, நான் 1 கிளாஸ் அரிசி வச்சதுனால 2 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றினோம், அரிசி போட்டுடலாம். இது கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நம்ம குக்கரில் வைக்கிறதுனால நான் டைரெக்டாக அரிசி போட்டு அப்புறம் நான் விசில் போட போகிறேன். அப்புறம் தேவையான அளவு அரிசி போட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கின்னு அப்புறம் அதை நல்லா கலக்கி விட்டு, அப்போ தான் உப்பு எல்லா இடத்துல பிடிக்கும். இல்லைனா ஒரே சைடில் இருக்கும், அப்புறம் நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் உப்பு இருக்கும், ஒரு சைடு உப்பு இருக்காது. அதனால் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கின்னு அரிசி கீமா எல்லாம் அதெல்லாம் ஃபுல் மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ விசில் போட்டுட்டு 2 விசில் வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ பிரியாணி ரெடி. இது பாருங்க, கீமா க்ரீன் பிரியாணி எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்க. நம்ம அதை மிக்ஸ் பண்ணனால அது கறி எல்லா இடத்துலையும் போயிருக்கும், அந்த கீமா ஃபுல் எல்லா இடத்துலையும் போயிருக்கும். இது வந்துட்டு ரொம்ப பேர் இந்த கறியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த கீமா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆகிட்டோன்னு இந்த மாதிரி கீழே நல்லா எல்லாம் கீழே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ எல்லா இடத்துல அது மசாலா பிடிச்சிட்டு இன்னும் நல்லா அது நல்லா வரும். அப்போது எல்லா இடத்துக்கும் அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள். இப்போ நீங்களே பார்க்கலாம் அது எப்படி இது கறியான்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.